வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பெப்பர் மசாலா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இப்படியே ட்ரையாகவும் சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாகவும் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. எந்த விதமான ஹோல் ஸ்பைசஸும் தேவையில்லை, ஒன்லி கடுகு மட்டும் போதுமானது. நல்லா வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வந்துட்டுருக்கு. பெரிய வெங்காயம் போடலாமா, இனிக்குமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் வேணாம். தாளிப்புக்கு லைட்டாக ஒரு வெங்காயம் போடுறதுனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட இதை போட்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது அதோடய ஸ்மெல், காரம் நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயம் டாமினேட் பண்ணிவிடும். அட் த சேம் டைம் இடித்து போடும்போது அதில் கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான நல்லா இருக்கும். இடித்து போடுறத விட இடித்து போடும்போது ஸ்மெல் இன்னும் நல்லா இருக்கும். ஈவன் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் இடித்து போட்டு பண்ணுறதுக்கும் அரைச்சி போட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றி பண்ணால் தான் நான்வெஜ் நல்லா வரும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வணக்கிறது தான் ஆயில் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம தான் பக்கத்தில் இருந்து அடிப்பிடிக்காமல் வணக்கிக்கணும். ஒரு பெரிய தக்காளியை அதையும் இடித்து தான் சேர்த்துருக்கேன். தோல் இல்லாமல் நம்ம இடித்து இந்த மாதிரி நசுக்கி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய தோல் எல்லாமே க்ரஷ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வாயில் தோல் வர வாய்ப்பு கிடையாது, எடுத்து வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. மசாலா பொடி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மல்லித்தூள் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிரேவி கொஞ்சம் திக்கானாக கிடைக்கும். இது எதுவுமே நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி விடாமல் அந்த மசாலே அந்த வெங்காயம் எல்லாத்தோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே இது நல்லா பெரட்டும் போது அந்த பச்சை வாசம் எல்லாம் அதிலே கொஞ்சம் நல்லா ரா ஸ்மெல் போயிட்டு டேஸ்ட் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் எப்பயுமே மசாலா பொடி நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வெங்காயத்தோட கோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்தோடனே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மசாலில் சிக்கனையும் நல்லா நம்ம கோட் பண்ண போகிறோம். தண்ணி விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலையே இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்படி பெரட்டி எடுக்கும் போது அந்த சிக்கன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கும். எப்போவுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரத்துக்கு அதை வணக்கிறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே கறியில் நல்லா பிடிச்சி வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வணக்கி வச்சுருந்த மசால் ப்ளஸ் நம்ம போட்ட தூள் எல்லாமே சேர்ந்து இப்போ கறியோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ப்ராய்லர் கோழி பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் வேகாது. ஸோ ஒரு அரை சொம்பு அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா எட்ஜஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போட்ட உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை கொதித்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ஒரு கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதிலேருந்து கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி நான் வெளியில் எடுத்துட்டேன். கிரேவி கூட பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கிரேவியையும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் முட்டை கலக்கி போடுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் ஃபைனல் டச்சுக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் எப்போவுமே மற்ற பொடி போடுற டைமில் போடக்கூடாது. ஸோ அதோட எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சத்தும் போயிடும், அதில் இருக்க டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே போயிடும். எப்போவுமே பெப்பரை ஃபைனல் டச்சில் தான் ஆட் பண்ணணும். இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு டாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெப்பரோட ஸ்மெல், அந்த காரத்தன்மை நாக்கில் நிற்கிறது, அது சாப்பிடும்போது உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதோட ஸ்மெல்லையும் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே பெப்பரை அட் லாஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. நல்லா பெப்பர் போட்டுட்டு சிம் டோட்டலாக பண்ணிவிட்டு
ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கூட கோட் ஆகிடும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கனில் எண்ணெய் எல்லாம் அதிகமாக கிடையாது, கரெக்டான எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். மிதக்க எண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் டேஸ்ட் வரும்லாம் கிடையாது, தேவைக்கு ஊற்றி பண்ணாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.